அவன் கையை நீட்டினா உடனே படையெடுப்பான், கையை நீட்டினா உடனே காலி பண்ணிடுவான். எல்லாத்தையும் அள்ளி வழங்கிட்டாரு. ஆனால் அவனுக்குள்ள இந்த ஷெப்பர்ட் பாய் ஹார்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இது என் சுய சம்பாத்தியத்திலே என் பலத்திலே வாங்கினது, தேவன் எனக்கு அருளினது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். எப்படி? காட்ஸ் ப்ராஸ்பரிட்டி கனெக்டட் வித் ஹியூமிலிட்டி. தேவன் தருகிற ஐஸ்வர்யம் தாழ்மையோடு தொடர்புடையது. உங்களுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். தாவீதை ராஜாவாக்கிட்டாராம், ஆடு மேய்ச்சவனை ராஜாவாக்கிட்டாராம், கோடி பில்லியனர் ஆகிட்டாரு, நாட்டுக்கு ராஜா பிளஸ் அதிகாரம். அவன் கையை நீட்டினா உடனே படையெடுப்பான், கையை நீட்டினா உடனே காலி பண்ணிடுவான். எல்லாத்தையும் அள்ளி வழங்கிட்டாரு. ஆனால் அவனுக்குள்ள அந்த ஷெப்பர்ட் பாய் ஹார்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இது என் சுய சம்பாத்தியத்திலே என் பலத்திலே வாங்கினது, தேவன் எனக்கு அருளினது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். மனுஷன் தன்னை தாழ்த்த 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 அவன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க, மேலே வந்துக்கிட்டே இருக்கு. மனுஷன் வீம்பு பேச பேச வீம்பு எப்போ பேசணும்? தோத்தவன் தான் வீம்பு பேசுவான். காசு இல்லாமல் ரொம்ப பேசுவான். ஒரு மனிதன் எவ்வளவு ஏழையில் இருந்தாலும் அவனுக்குள்ள இந்த பெருமை இருக்கு, பார்த்தீங்களா? ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது ஒன்று மனசில், ஆண்டவர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் பெருமைன்ற வந்துடவே கூடாது. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிற கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கமிட்மெண்ட் வாங்கிட்டு நம்மளை அவர் ஆசீர்வதிக்கலை. ஆசீர்வதிக்கிற கன்ஃபார்ம் ஆகிறனால நீங்கள் இந்த கமிட்மெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கணும்ன்றேன் நான். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். தாழ்மை, humility is connected with God given prosperity. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அன்புக்குரியவர்களே, நான் இப்போ சப்ஜெக்டில் கடந்து செல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், என்னை சுற்றி இருக்கிற தேவன் எனக்கு அருளின ஆசீர்வாதங்கள். அதனால் ஒரு நாளும் நான் மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. உன்னுடைய சாமர்த்தியமும் உன்னுடைய கை பலனும் இதை சம்பாதிக்கவில்லை. உன் தேவனாகிய கர்த்தரே உனக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சாமர்த்தியத்தை சம்பாதிக்கலை. இன்னைக்கு தெரிஞ்சுக்காங்க, நீ போகும்போது, ஆண்டவரே நீங்க எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுவோம். எஸ், God has started work. எஸ், நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். The anointing of prosperity நம்ம மேல இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் திறக்கும். உங்க சுய பலன் அல்ல, நீங்க போட்டு மூச்சை கொடுக்கறது அல்ல, நீங்க வெண்கல கதவை உடைக்கிறது கிடையாது, நீங்க போடுற திட்டங்கள் கிடையாது. தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் இளைப்பாறுதல் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இளைப்பாறுதல் இருக்கும். பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி பஞ்சாயத்து, போலீஸ், இதெல்லாம் வராது. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே இருக்காது. வேதனையே இருக்காது. வேதனை இருந்துச்சுனாலே இந்த ஐஸ்வர்யம் எங்கேயோ சுயத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க. நான் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு சில சபையில் ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பிச்சோன்னா ஐஸ்வர்யம் டக்குன்னு லோனை போட்டு வீடை கட்டு அதை கட்டுன்னு அப்புறம் அப்படி முழிப்புதிங்க நிற்பதல்ல. அந்த ஐஸ்வர்யத்தை நான் பேசலை. முதல் 2 ஐஸ்வர்யத்துக்கு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மேட்டுமையான ஐஸ்வர்யத்தை பேசிட்டேன், இது தாழ்மையோட தொடர்புல ஐஸ்வர்யம். அடுத்து வேதனையான ஐஸ்வர்யம், இது வேதனையே இல்லாத ஐஸ்வர்யம். வேதனையே இல்லாத ஐஸ்வர்யம். ஃபில்டர், வேதனையை ஃபில்டர் பண்ண ஐஸ்வர்யம். ஃபில்டர் காஃபி மாதிரி. இதுல பெயினே இருக்காது. உங்க டியூ போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்றேன். கையை தட்டுங்க அவருக்கு. 5 வருஷம் சொல்லுவாங்க, இவ்வளவு டியூ போயிருக்கு சார், ஒரு செக்கு கூட பவுன்ஸ் ஆகல. உங்க டியூ போறதே உங்களுக்கு தெரியாது. இல்ல ஹாட் கேஷ் இல்லைன்னா எங்க இருந்து வந்து எங்க போகுதுன்னு தெரியாது. பெயின்லெஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி பெயின்லெஸ் ப்ராஸ்பரிட்டி. ஹியூமிலிட்டி கனெக்டட் ப்ராஸ்பரிட்டி, ஸ்டெயின்லெஸ் அண்ட் பெயின்லெஸ் ப்ராஸ்பரிட்டி. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அதில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமென். ஐஸ்வர்யம் பேச ஆரம்பிச்சோன்னா தைரியமாக துணிஞ்சு அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், அதை மாற்றுவோம், இதை மாற்றுவோம்னு சொல்லி இந்த இழப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதோ ஒன்று சித்தம் இல்லாத ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தம்லாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சாங்க, இது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது
அல்ல. நீங்க எங்கோ தப்பான இடத்துல உட்காந்துருக்கீங்க, தப்பான செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே தப்பிச்செல்ல வழிகாட்டுவீர் நீர் எனக்கு, இந்த விஷயத்துல எனக்கு தப்பிச்செல்ல எனக்கு வழிகாட்டுங்க. ரத்தம் எம்எல்ஏ தெளிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை திரி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென்.